வானம் மேற்கே மஞ்சள் பூசி கொண்டிருந்த நேரம். ராமநாதபுரம் அரண்மனை வாசலில் வந்து நின்ற சாரட்டு வண்டியிலிருந்து வேலு நாச்சியாரும் முத்துவடுகநாதரும் இறங்கினர். காத்திருந்த பணியாளர்களும் சேடி பெண்களும் ஓடி சென்று இருவரையும் வரவேற்று அரண்மனைக்குள் அழைத்து வந்தனர். மன்னர் செல்லமுத்து சேதுபதி, அமைச்சர் போன்றவர்களோடு சிவகங்கை மன்னர் சசிவர்ண தேவர், அவரது தேவி பூதக்க நாச்சியார், அவர்களுடன் வந்த பணியாளர்கள் என பலர் அரண்மனை உள் வளாகத்தில் திரண்டிருந்தனர். தந்தையை கண்டதும் ஓடி சென்று அருகில் நின்றார் வேலு நாச்சியார். மகளை அரவணைத்து வாஞ்சையோடு தட்டி கொடுத்தார் மன்னர் சேதுபதி. முத்துவடுகநாதர் தன் பெற்றோரை வணங்கி வாழ்த்து பெற்றார். மகளை கண்டுவிட்ட மகிழ்ச்சி சேதுபதி மன்னர் முகத்தில் வெளிப்பட்ட போதும் ஏதோ ஒரு கவலை அவரை பற்றி கொண்டிருப்பதை வேலு நாச்சியார் அறிந்தார். அப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? சோர்வு உங்கள் முகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த கேள்வியை மகளிடமிருந்து எதிர்பாராத மன்னர் செல்லமுத்து சேதுபதி ஒரு சிரிப்பின் மூலம் சமாளிக்க நினைத்தார். ஆனால் அவர் முயற்சி கைகூடவில்லை. வேலு, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். ஒரு வாரம் நீ பிரிந்திருந்ததால் உனக்கு அப்படி தோன்றுகிறது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தான் மிகவும் கலவரம் அடைந்து விட்டார் என்ற மன்னர் சேதுபதியின் பதிலை கேட்டு, வாத்தியாருக்கு என்ன ஆயிற்று என்ற ஆதங்கத்தோடு கேட்டார் வேலு நாச்சியார். வாத்தியார் குற்றாலம் சென்றிருந்தாராம். அங்கே ஒரு செடியில் உன் புடவையின் ஒரு பகுதி கிடைத்ததாம். அருகில் உன்னுடைய வளையல்கள் உடைந்து சிதறி கிடந்ததாம். அதை கண்டு உனக்கு ஏதோ ஆகிவிட்டதாக எண்ணி இங்கு பயத்தோடு ஓடி வந்தார் என்றார் சேதுபதி மன்னர். சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரும் அவருடன் வந்தவர்களும் ஏதும் புரியாமல் விழித்தனர். குற்றாலம், வேலு நாச்சியார் புடவை, வளையல், சிலம்பு வாத்தியாரின் கலக்கம் இவற்றை இணைத்து பார்த்து குற்றாலத்தில் என்னத்தான் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டனர். அதை புரிந்து கொண்ட முத்துவடுகநாதர், வேறொன்றும் இல்லை, குற்றாலத்தில் நாங்கள் இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று என் மீது ஒரு புலி பாய்ந்து விட்டது. இதை கேட்டதும் முத்துவடுகநாதரின் தாய் பூதக்கா நாச்சியாரும் சேடி பெண்களும் அடுத்து என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள அச்சத்தோடு முத்துவடுகநாதரையே பார்த்து கொண்டிருந்தனர். அந்த புலியின் மீது வேலு நாச்சி பாய்ந்தாள். சிறிது நேரத்தில் வேலுவின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் அருகில் இருந்த புதருக்குள் ஓடி உயிர் தப்பியது புலி என்று முத்துவடுகநாதர் சொல்லி முடிக்க, மகளின் தீரத்தை கேட்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி படபடவென கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து அனைத்து கைகளும் கொட்டி மகிழ்ந்தன. வேலு, நாளை காலையில் சிவகங்கைக்கு புறப்பட வேண்டும். உங்களை அழைத்து செல்வதற்காகத்தான் உன் மாமாவும் அத்தையும் வந்திருக்கிறார்கள். சீர்வரிசை பொருட்களை எல்லாம் நமது பணியாளர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது நீ பயண களைப்பில் இருப்பாய். சிறிது ஓய்வெடுத்த பின்பு உனக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொள் என்று மன்னர் செல்லமுத்து சேதுபதி சொல்லி முடிப்பதற்குள், அப்பா, குதிரை ஒன்று கேட்டேனே என்றார் வேலு நாச்சியார். நீ விரும்பிய வண்ணம் மதுரையில் ஒரு குதிரை இருக்கிறதாம். நம் ஆட்கள் அதை விலை பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். எப்படியும் 2 நாளில் முடிந்து விடுமாம். குதிரையை சிவகங்கைக்கே கொண்டு வரும்படி தகவல் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மகளின் முகத்தையே மன்னர் செல்லமுத்து சேதுபதி பார்த்து கொண்டிருந்தார். அதில் 1000 பூக்கள் பூத்திருந்தன. காலை கதிரவன் தன் கரங்களை விரித்து உலகை தழுவி கொண்டிருந்தான். அனைத்து சீர்வரிசைகளையும் சுமந்து கொண்டிருந்த வண்டிகள் புறப்படுவதற்கு தயாராக நின்றன. ராமநாதபுரம் மக்கள் அனைவரும் அரண்மனை வாசலில் கூடியிருந்தனர். முத்து பல்லக்குகளும் சாரட்டு வண்டிகளும் குதிரைகளும் அணிவகுத்து சென்றன. வேலு நாச்சியாரும் முத்துவடுகநாதரும் முன்வர மன்னர்கள் செல்லமுத்து சேதுபதியும் சசிவர்ண தேவரும் அவர்களுக்கு பின் வந்தனர். இந்த வேளையில் கூட்டத்தை விலக்கி கொண்டு மன்னர் செல்லமுத்து சேதுபதியை நோக்கி சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் வேகமாக வந்தார். அவர் மேனியில் பூத்த வியர்வை துளிகளே அவரது அவசரத்தை பறைசாற்றின. என்ன என்பது போல் மன்னர் செல்லமுத்து சேதுபதி பார்த்தார். அப்போ, நானும் சிவகங்கை வருகிறேன். எதற்கு என்பது போல் சேதுபதி மன்னர் பார்த்தார். அப்பு, இங்கு எனக்கொன்றும் சொந்த பந்தம் இல்லை. என்னுடைய ஒரே மகளும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதனால் எனது எஞ்சிய காலத்தை ஆத்தாவுக்கு பணிவிடை செய்வதிலும் அவருக்கு மெய்காப்பாளராக பணியாற்றுவதிலும் செலவிடலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகிறேன் என்று கூறிவிட்டு தலைவணங்கி நின்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த வேலு நாச்சியார் ஆசிரியர் தம் மீது கொண்டிருக்கும் பாசத்தை கண்டு கண் கலங்கினார். இதுதான் உங்கள் உறுதியான முடிவு என்றால் நான் மிகவும் மகிழ்கிறேன், வாருங்கள் என்றார்.
சிவகங்கை மன்னருக்கும் இளவரசருக்கும் சிலம்பு வாத்தியாரை மன்னர் செல்லமுத்து சேதுபதி அறிமுகப்படுத்தினார். அவர்களை பணிவுடன் வாத்தியார் வணங்கினார். முத்து வடுகநாதரும் வேலு நாச்சியாரும் முத்து பல்லக்கில், மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றொரு பல்லக்கில், சிவகங்கை மன்னரும் அவரது மனைவியும் பிரிதொரு பல்லக்கில். வேலு நாச்சியாரின் பிரிவு பலரை வேதனையில் ஆழ்த்தியது. அதை வெளிப்படுத்துவது அநாகரிகம் என்பதால் அடக்கி கொண்டனர். இன்னும் சிலர் தங்கள் நாட்டின் இளையராணிக்கு இன்முகத்தோடு விடை கொடுத்தனர். சிவகங்கை நோக்கி பயணம் தொடர்ந்தது. அது ஒரு அணிவகுப்பு போல் காட்சியளித்தது. ராமநாதபுரம் நகரை கடந்து செல்லும் வரை வேலுநாச்சியாரின் விழிகள் அரண்மனை மீதே. ஆம், பிறந்து வளர்ந்த ராமலிங்க விலாசை விட்டு அவர் பிரிந்து சென்றாலும் அவரது உள்ளம் மட்டும் பிரிய மனமில்லாமல் தவித்து கொண்டிருந்தது. கோநாடு, திருமையம் வட்டம், காநாடு, சுரபி நாடு, அதனையூர் நாடு, சூரக்குடி நாடு, காரைக்குடி வட்டம், திருமலை நாடு, புறமலை நாடு, கல்வாசல் நாடு, ரணியமுட்ட நாடு, திருப்பத்தூர் வட்டம், இடைவள நாடு, தென்னாலை நாடு, மங்கள நாடு, கல்லக நாடு, புனல் பரலை நாடு, புலியூர் நாடு, உருவாட்டி நாடு, ராஜசிங்க மங்கள நாடு, அஞ்சுக்கோட்டை நாடு, தாழையூர் நாடு, களவழி நாடு, செவ்வியிருக்கை நாடு, கீழ் செம்பி நாடு, கோடி நாடு, வடதலை செம்பி நாடு, கிடாந்திருக்கை நாடு, ஆப்பனூர் நாடு, வேம்பு நாடு, அரிநாற்று நாடு, பருத்திக்குடி நாடு, கருநிலக்குடி நாடு ஆகிய பகுதிகளை கொண்டதுதான் சேது நாடு என்றும் மறவர் சீமை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த பகுதியை கிபி 1647 முதல் 1672 காலகட்டத்தில் ஆண்டு வந்த ரகுநாத சேதுபதி என்ற திருமலை சேதுபதி தமது நாட்டின் மேற்கு பகுதியின் வரி வசூலை கவனிப்பதற்காக உத்தமனூர் என்ற ஊரை சேர்ந்த தமது உறவினர் ஒருவரை நியமித்தார். சோழபுரத்திற்கு அருகில் ஒரு கோட்டையை கட்டி அங்கிருந்து அவர் பணிகளை கவனித்தார். அந்த கோட்டை 4 கோட்டை என்றும் அதை சுற்றியுள்ள பகுதி 4 கோட்டை பாளையம் என்றும் அந்த பகுதியை அரசாண்டவர்கள் 4 கோட்டை பாளையக்காரர்கள் என்றும் பிற்காலத்தில் அழைக்கப்பட்டனர். இந்த பாளையக்காரர்களின் வழித்தோன்றலான பெரிய உடையா தேவருக்கும் அவரது முதல் மனைவிக்கும் பிறந்தவர்தான் சசிவர்ண தேவர். திருவுடையா தேவர் என்ற விஜய ரகுநாத சேதுபதி 1710 முதல் 1725 தன் மகள் அகிலாண்டேஸ்வரியை சசிவர்ண தேவருக்கு மணமுடித்தார். சேது நாட்டு மன்னர் 4 கோட்டை பாளையத்தோடு சம்பந்தம் செய்து கொண்டதால் பெரிய உடையா தேவரை 1000 போர் வீரர்களது தளபதியாகவும் அவரது மகன் சசிவர்ண தேவரை வெள்ளிக்குறிச்சி பகுதிக்கு ஆளுநராகவும் நியமித்தார். திருவுடையா தேவரின் மறைவிற்கு பின் தண்டதேவர் என்ற சுந்தரேஸ்வரர் ரகுநாத சேதுபதி என்பார் சேது நாட்டின் மன்னரானார். இவரை கொலை செய்துவிட்டு பவானி சங்கர் என்பவர் சேது நாட்டை கைப்பற்றினர். இவர் பதவியேற்றதும் சேதுபதி மன்னர்களின் வழித்தோன்றல்களை ஒழித்து கட்ட முயற்சி செய்தார். அதனால் அரசுரிமைக்கு உரியவரான கட்டையத்தேவர் என்ற முத்து விஜய ரகுநாத சேதுபதி தஞ்சை மன்னரிடம் அடைக்கலம் புகுந்தார். சசிவர்ண தேவரிடமிருந்து வெள்ளிக்குறிச்சி ஆளுநர் பதவியையும் பவானி சங்கர் பறித்து கொண்டதால் சசிவர்ண தேவரும் தஞ்சை மன்னரிடம் தஞ்சம் புகுந்தார். தஞ்சை மன்னரின் உதவியோடு கட்டையத்தேவரும் சசிவர்ண தேவரும் சேது நாட்டின் மீது போர் தொடுத்து பவானி சங்கரிடமிருந்து சேது நாட்டை கைப்பற்றினர். சேது நாட்டில் 5இல் 3 பங்கு பெரிய சேது நாடு என்றும் 2 பங்கு சிறிய சேது நாடு என்றும் 2 பிரிவுகளாக சேது நாடு 1728 பிரிக்கப்பட்டது. பெரிய சேது நாடு பெரிய மறவர் நாடு என்றும் ராமநாதபுரம் சீமை என்றும் அழைக்கப்பட்டது. இதற்கு கட்டையத்தேவர் என்ற முத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னரானார். சிறிய சேது நாடு சிறிய மறவர் நாடு என்றும் சிவகங்கை சீமை என்றும் அழைக்கப்பட்டது. இதற்கு சசிவர்ண தேவர் மன்னரானார். அஞ்சூர் நாடு, பூவந்தி நாடு, பாகனேரி நாடு, மல்லாக்கோட்டை நாடு, பட்டமங்கலம் நாடு, சாக்கோட்டை நாடு, செம்பொன்மாரி நாடு, இரவிசேரி நாடு, ஊஞ்சனை நாடு, எழுவான்கோட்டை நாடு, உருவாட்டி நாடு, மங்களம் நாடு, 4 கோட்டை நாடு ஆகிய பகுதிகள் சிவகங்கை சீமைக்கு உட்பட்டிருந்தன. வனாந்தரமாக திகழ்ந்த பகுதிகளை அழித்து ஒரு நகரத்தை உருவாக்கி அதற்கு சிவகங்கை என்று பெயரிட்டார் சசிவர்ண தேவர். அத்துடன் அழகிய தெப்பக்குளம், கம்பீரமான அரண்மனை, அதன் உள்ளே ராஜராஜேஸ்வரி கோவில், அழகிய மாளிகை ஆகியவற்றை சசிவர்ண தேவர் உருவாக்கினார். அழகிய மாளிகைக்கு கௌரி விலாஸ் என்று சசிவர்ண தேவரே பெயர் சூட்டினார்.
சிவகங்கை நகரை உருவாக்கியதும் சிவகங்கை சீமையின் முதல் மன்னர் என்ற பெருமையும் சசிவர்ண தேவரையே சேரும். சசிவர்ண தேவருக்கும் அவரது இரண்டாவது மனைவியான பூதக்கா நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தவர்தான் வேலு நாச்சியாரை கரம் பற்றிய முத்துவடுகநாதர். சிவகங்கை நகரத்தின் எல்லையில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை தலைமையில் சிவகங்கை நகரமே திரண்டிருந்தது. மணமக்களை வரவேற்பதற்கும் சிவகங்கை சீமைக்கு மருமகளாக வரும் வேலு நாச்சியாரை தரிசிப்பதற்கும் ஆண்களும் பெண்களும் அங்கே அலைமோதினர். ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் தெரிந்த கலைஞர்கள் அங்கே காத்திருந்தனர். முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் வந்த முத்து பல்லக்கு கண்ணில் தெரிந்ததும் வானவெடிகள் அதிர்ந்தன. தாரை தப்பட்டைகள் முழங்கின. வீர விளையாட்டுகளோடும் தமிழர்களின் புராதன கலைகளோடும் சிவகங்கை இளவரசரையும் வேலு நாச்சியாரையும் வரவேற்று ஊர்வலம் வீதியில் மெல்ல நகர்ந்தது. உயர்ந்த கட்டடங்கள் மீதும் மனித தலைகள், மரக்கிளைகளிலும் மனிதர்கள் முளைத்திருந்தனர். ஒரு வழியாக சிவகங்கை அரண்மனையை மணமக்கள் வந்தடைந்தனர். பெண்கள் குலவையிட்டு ஆரத்தி எடுத்து மணமக்களை அரண்மனைக்குள் வரவேற்றனர். ராமநாதபுரம் அரண்மனையான ராமலிங்க விலாசில் பிறந்து வளர்ந்த வேலு நாச்சியார் சிவகங்கை அரண்மனையான கௌரி விலாசில் மருமகளாக கால் பதித்தார். மறுநாள் காலை சிவகங்கை அரண்மனை திடலில் பெருங்கூட்டம். ராமநாதபுரம் மன்னரின் பணியால் ஒருவன் குதிரையோடு நின்று கொண்டிருந்தான். அந்த குதிரையை கண்ட வேலு நாச்சியார் முகத்தில் புன்னகை படர்ந்தது. கூர்ந்த கண்கள், விடைத்த காதுகள், முறுக்கேற்றிய கால்கள், எவரும் தன்னை எளிதில் நெருங்கவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கும் வாள். வாலிப்பால தேகம், செம்மண் நிறம், வெள்ளை பாசியை கோத்து கட்டியது போல் கழுத்தில் மட்டும் ஒரு மெல்லிய கோடாக வெண்ணிற முடிகள். மொத்தத்தில் கண்டவர் வியக்கும் வண்ணம் அந்த குதிரை நின்றது. மகாராஜா, இந்த குதிரையை வாங்குவதற்காக பலர் போட்டியிட்டனர். குறிப்பாக சேத்தூர் ஜமீன்தாரர் கடைசி வரை போட்டியிட்டார். அவர் கேட்ட விலையை விட அதிக விலை பேசி இதை வாங்கி வந்திருக்கிறேன். இந்த குதிரை பார்ப்பதற்கும் அழகு, பாய்ந்து செல்வதிலும் புலி. ஆனால் அடங்கா பிடாரியாம். பழக்கமானவர்களிடம் மட்டும்தான் இது பாசமாக இருக்குமாம். அறிமுகமில்லாதவர்கள் இதன் மீது ஏறினால் அவர்களை தள்ளிவிடுவதிலேயே குறிப்பாக இருக்குமாம். அதனால் இந்த குதிரையை பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக அதற்குரியவரையும் அழைத்து வந்திருக்கிறேன். அவர் ஒரு வாரம் தங்கியிருக்க நீங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று பணிவோடு சொல்லி முடித்து குதிரையோடு அழைத்து வந்தவனையும் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு அறிமுகப்படுத்தினான். சேதுபதி மன்னருக்கும் சிவகங்கை மன்னருக்கும் மன்னர்களின் வாரிசுகளுக்கும் புதியவன் வணக்கம் கூறினான். குதிரையின் அழகில் மயக்கி கிடந்த கூட்டம் குதிரையின் குணங்களை கேட்டு அதிர்ச்சியில் மூழ்கியது. ஆனால் வேலு நாச்சியார் மட்டும் எதை பற்றியும் கவலை கொள்ளாது குதிரையின் அருகில் சென்றார். கழுத்தை சாய்த்து குதிரை அவரை பார்த்தது. நீயா என்னை அடக்கி ஆளப் போகிறாய் என்பது போல் அந்த பார்வை இருந்தது. குதிரையின் அருகில் சென்ற வேலு நாச்சியார் குதிரையை ஓட்டி பார்க்கலாமா என்பது போல் மன்னர் செல்லமுத்து சேதுபதியை பார்த்தார். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட மன்னர் சேதுபதி, ஓட்டி பாரம்மா என்றார். அங்கிருந்த அனைவரின் உள்ளமும் திக்கின்றது. சிவகங்கை மன்னர் சசிவர்ண தேவர் கூட சேதுபதி அவசரப்படுகிறாரோ என்று தான் எண்ணினார். சிலம்பு வாத்தியாரும் வேதனைப்பட்டார். அனைவரும் செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் இமைப்பொழுதில் வேலு நாச்சியார் குதிரையின் மீது பாய்ந்தேறினார். கடிவாளத்தை சுண்டினார். குதிரை மெதுவாக நடந்தது. குதிரைக்காரனும் சில பணியாட்களும் குதிரையை தொடர்ந்து சென்றனர். குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடித்தும் அதன் அடிவயிற்றில் தம் கால்களால் தட்டியும் குதிரையின் வேகத்தை வேலு நாச்சியார் அதிகப்படுத்தினார். குதிரையின் அருகில் ஓடி வந்த பணியாளர்களுக்கும் கூடியிருந்தோருக்கும் என்ன நடக்குமோ என்ற அச்சமே குடிக்கொண்டிருந்தது. ஆனால் சேதுபதி மன்னர் மட்டும் கவலையின்றி மகளை கவனித்துக் கொண்டிருந்தார். திடலை ஒரு சுற்று சுற்றி வந்த குதிரை வேகத்தை துரிதப்படுத்தியது. அச்சமின்றி ஒரு கையில் கடிவாள கயிற்றை பற்றி கொண்டும் கூட்டத்தை பார்த்து மறு கையை அசைத்து கொண்டும் வேலு நாச்சியார் கம்பீரமாக பயணித்தார். இரண்டாவது சுற்று முடிந்ததும் ஓரிடத்திலேயே நின்றபடி குதியாட்டம் போட்டது குதிரை. அது பொம்மலாட்டம் போல் காட்சியளித்ததால் கூடியிருந்தோர் கவலை மறந்து கைகொட்டி சிரித்து மகிழ்ந்தனர். ஓரிடத்திலேயே குதித்து கொண்டிருந்த குதிரை திடீரென ஓட்டம் பிடித்தது. அரண்மனை வாயிலை நோக்கி பாய்ந்தது. சிவகங்கை வீதியில் வேகம் எடுத்து ஓடியது. சிவகங்கை மன்னரும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். வேலுவுக்கு ஒன்றும் ஆகாது, வீணாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று மன்னர் செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். இருப்பினும்
முத்துவடுகநாதரும் வாத்தியார் வெற்றிவேலும் ஆளுக்கொரு குதிரையில் வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்தனர். அவர்களை தொடர்ந்து சில பணியாட்களும் குதிரையில் சென்றனர். குதிரையின் குளம்படி ஓசை சிவகங்கை வீதிகளில் எதிரொலித்தது. தெருவில் சென்றோர் வேலுநாச்சியாரின் இந்த திடீர் பயணத்தை கண்டு ஒதுங்கி நின்றனர். இன்னும் சிலர் இன்னதென்று புரியாமல் திகைத்து நின்றனர். குதிரை சிவகங்கை நகரை தாண்டி அருகில் உள்ள காட்டில் புகுந்தது. கண்ட திசைகளில் சீறி பாய்ந்தது. பின்தொடர்ந்தவர்களும் விரைந்தனர். காட்டிற்குள் புகுந்த குதிரையை வேலுநாச்சியார் வேகப்படுத்தினார். அங்குள்ள செடி கொடிகள் எல்லாம் குதிரையின் கால்கள் பட்டு கசங்கின. இன்னும் இன்னும் என்பது போல் வேலுநாச்சியார் குதிரையை விரட்ட, அதுவும் சளைக்காமல் எங்காவது வேலுநாச்சியாரை கவிழ்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது. குதிரையின் காலடி பட்டு செடிகளில் இருந்து சின்னஞ்சிறு வண்டுகள் ரீங்காரமிட்டபடி பறந்தன. வானத்தில் பறந்து கொண்டிருந்த பறவைகள் இன்னதென்று தெரியாமல் வட்டமடித்து கொண்டிருந்தன. வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்து வந்த முத்துவடுகநாதரும் மற்றவர்களும் அவர் சென்ற திசை தெரியாமல் திகைத்தனர். 4 பிரிவாக பிரிந்து ஆளுக்கொரு திசையில் வேலுநாச்சியாரை தேடத் தொடங்கினர். எவர் கண்ணிலும் படாமல் எந்த திசையென்றும் தெரியாமல் குதிரை வேகம் குறையாமல் விரைந்தது. ஒரே நாளில் உலகத்தில் பாதியை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது போல் வேலுநாச்சியாரின் செயல்கள் இருந்தன. நேரம் செல்ல செல்ல வேலுநாச்சியார் எழுச்சியுடன் குதிரையை ஓட்டினார். தொடக்கத்தில் துள்ளிய குதிரை போக போக சோர்வை சொந்தம் கொண்டது. ஒரு கட்டத்தில் குதிரையின் ஓட்டம் குறைந்தது. நடை தளர்ந்தது. வாயில் நுரை தள்ளியது. இனிமேலும் என்னால் ஓட முடியாது என்பது போல் ஓரிடத்தில் நின்று ஓட மறுத்தது. கீழே இறங்கிய வேலுநாச்சியார், வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் இருப்பான், தெரிந்ததா என்று குதிரையின் காதில் சொல்லி சிரித்தார். இதுதான் தகுந்த நேரம் என்று எண்ணியதோ என்னவோ, குதிரை தரையில் படுத்து கால்களை பரப்பியது. எதிர்ப்போரை எதிர்த்து வெற்றி காண்பதும் தோல்வியை ஒப்புக்கொண்டோரை மன்னித்து மறப்பதும் மாவீரர்களின் மாண்பு. அது இங்கும் அரங்கேறியது. தம்மிடம் தோற்று போன குதிரையை வேலுநாச்சியார் தடவி கொடுத்தார். முதுகில் தட்டி கொடுத்தார். இப்போது தோற்றுவிட்டாலும் அடங்கும் வரை அந்த குதிரை செய்த சாகசங்களை எல்லாம் அவர் நினைத்து பார்த்தார். அதன் தீரத்தை பாராட்டும் வகையில் குதிரையின் முகத்தில் செல்லமாக ஒரு முத்தம் பதித்தார். வேலுநாச்சியாரின் வெற்றியை அங்கீகரிக்கின்ற வகையிலும் தமது நன்றி உணர்ச்சியை வெளிக்காட்டுகின்ற முறையிலும் அந்த குதிரை வேலுநாச்சியார் கைகளை தனது நாக்கால் தடவி கொடுத்தது. இந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. வேலுநாச்சியார் காது கொடுத்தார்.